1 சாமுவேல் 17ஆம் அதிகாரம் 24வது வசனத்தை எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாமா? இஸ்ரவேலர் எல்லாரும் அந்த மனுஷனை காணும் போது மிகவும் பயப்பட்டு அவன் முகத்திற்கு விலகி ஓடி போவார்கள். கவனிங்க, இந்த சம்பவம் நமக்கு எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். கோலியாத்தை குறித்து இங்கே சொல்லப்படுகிறது. இப்போ கோலியாத் என்கிற ஒரு பெலிஸ்திய வீரன், ஒரு பெலிஸ்திய ராணுவ வீரன் வந்து இஸ்ரவேல் ஜனங்களுக்கு முன்பாக நிற்கிறான். ஆனா இங்க என்ன நடக்குது அப்படின்னு சொன்னா, அந்த கோலியாத் அவர்களுக்கு முன்பாக வந்து நிற்கும் போது வேதம் சொல்லுகிறது, அவனை பார்த்து இஸ்ரவேலர்கள் எல்லாரும் அவனை காணும் போது, அந்த மனுஷனை பார்க்கும் போது மிகவும் பயப்பட்டு அவனுக்கு முன்பாக விலகி ஓடி போனார்கள். முதலாவதாக ஒன்றை கவனமாய் கவனிங்கள். ஒரு தேவனுடைய பிள்ளை, உங்களுடைய தைரியத்தை நீங்கள் வளர்த்துக் கொள்ள வேண்டுமானால், நீங்கள் தைரியம் உள்ளவர்களாய் மாற வேண்டும் என்றால், இந்த தைரியம் முதல்ல எங்க உண்டாகுது தெரியுமா? ஒரு மனுஷனுடைய பார்வையின் மூலமாய்த்தான் தைரியமும் அதைரியமும் உண்டாகிறது. இந்த இடத்துல இவர்கள் தங்களுடைய வாழ்க்கையிலே தைரியம் குறைவதற்கு என்ன காரணம் அப்படின்னா, இவங்க பார்வை, இவங்க பார்த்தது. நம்ம சில நேரங்களில் ஆண்டவருடைய பிள்ளைகள் பெரிய செய்கிற மிகப்பெரிய தவறு என்ன அப்படின்னா, தனக்கு முன்பாக இருக்கிற பிரச்சனைய, தனக்கு முன்பாக இருக்கிற சூழ்நிலைய நிறைய பேர் பார்க்கும்போது எப்படி பார்க்கறாங்க அப்படின்னா, அவங்க பார்வையிலேயே அந்த பிரச்சனைக்கு ஒரு பெரிய உருவம் கொடுத்து அதை ஒரு பெரிய பிரச்சனையாய், ஒரு பெரிய ஆளாய் அவர்கள் பார்க்கிறதுனாலதான் அவர்களுக்குள்ளே தைரியம் அற்று போகிறது. கவனிங்க, இன்னைக்கு நான் அடிக்கடி சொல்லுவேன், இந்த மாதிரி சூழ்நிலையில ஆண்டவருடைய பிள்ளைங்க இப்படிப்பட்ட செய்திகளை எல்லாம் பார்க்கறத குறைச்சிருங்க. நீங்க பலவீனமா இருப்பீர்களே ஆனால் நீங்க பார்க்காதீங்க. நீங்க பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க பார்க்கறதுனால ஒன்றும் பண்ண போறது இல்லை, பார்க்கறதுனால அந்த காரியம் நடக்க போறது இல்லை, அதனால நீங்க பார்க்க வேண்டாம் அப்படின்னு சொல்லுவேன். ஆனா நிறைய பேருடைய இருதயத்துக்குள்ளே அந்த பய உணர்வு ஏன் வருது தெரியுமா? அவங்களுடைய தைரியம் குறைவு ஏன் வருது தெரியுமா? வேற எதுலையுமே வரல, அவர்கள் பார்த்த உடனே, அவர்கள் அந்த பிரச்சனையை பார்க்கும் போதே அவர்களுக்குள்ள நிறைய பேருக்குள்ள அதைரியம் உண்டாகிறது.